இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 143 சங்கீதம் 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். தாவீதினுடைய ஒரு ஆழமான ஜெபம். 32 சங்கீதம் 8 நம்ம பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து. ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அப்ப அந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு பிரியமானது நிறைய இருக்குப்பா, ஆனா அது அல்ல, உமக்கு எது பிரியம் எனக்கு அதை சொல்லித்தாங்க, எனக்கு கற்றுத்தாங்க, அதை குறித்த போதனைகளை எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பல விதங்களில் அவர் போதிக்கிறத நம்ம கேட்காமலே வாழ்றதுனால தான் நிறைய தடைகளை நம்ம சந்திக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அநேக ஆசீர்வாதங்கள் தாமதப்படுகிறது. ஆனா இன்றைக்கு நம்ம ஜெபத்தோடு உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தர், 24 மணி நேரத்தை எனக்கு தாரீங்கப்பா, இந்த 24 மணி நேரத்தை உமக்கு பிரியமான பாதையில நான் செலவு பண்ண எனக்கு கற்றுத்தார் கேட்போம். நம்ம கையில ஆண்டவர் நம்பி பணங்களை கொடுக்கிறார். அந்த பணங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமான விதங்களில் உமக்கு பிரியமான காரியங்களுக்கு மட்டும் நான் செலவு பண்ணணும், அதுக்கு எனக்கு சொல்லி தங்கப்பா. நம்மை சுற்றிலும் நிறைய உறவுகள் அவர்களை கையாளுகிற விதத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், இந்த உறவுகள் எல்லாம் உமக்கு பிரியமான விதத்துல நான் கையாள்வதற்கு எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு இந்த போதனையை தரலன்னா நாட்களை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆண்டவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட போதனைகளை நாம பெற்றுக்கொள்ளலன்னா நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட பணங்களுக்கு ஒரு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது வரும்போது நம்மளால சரியான பதில் சொல்ல முடியாம போயிடும். ஆண்டவரே, எனக்கு போதித்தருளும் உமக்கு பிரியமானதை செய்ய என்று நீங்க உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட கேட்கல அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் அநேகர் தேவனை நெருங்குவதற்கு தடையா இருக்கிறது நமக்கு தெரியாம போயிடும். நம்முடைய விசுவாசம் குறைவதற்கு சிலருடைய வார்த்தைகள் காரணமா இருப்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போயிடும். சிலர் தேவனை விட்டே நம்மளை பிரிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறத நம்ம அடையாளம் காண முடியாம போயிட்டுனா அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடும். அதனால ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, உங்களை பிரியப்படுத்துறதுக்கு எனக்கு சொல்லி தங்கப்பா. இரவும் பகலும் இந்த வேதத்துல பிரியமா இருக்கணும்னு சொல்லுது, தியானமா இருக்கணும் இந்த வார்த்தை சொல்லுது, அதுக்கெல்லாம் எனக்கு கற்றுத்தாங்க. நீண்ட மணி நேரம் ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்க. பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்க எனக்கு கற்றுத்தாங்க. இப்படி வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அதன்படி வாழ்வதற்கு எனக்கு கற்றுத்தாங்க, போதித்தரலும். நம்ம இப்படி ஜெபம் பண்ணுவோம். இது நிச்சயமா அவசியமா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். கர்த்தர் போதித்தார் நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நாம் ஒரு நல்ல உதாரணமாய் மாறுவதற்கும் அது உதவியா இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல தாவீது இப்படி ஜெபம் பண்ணதுனாலதான் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றான். அப்ப ஆண்டவருக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அவர் போதிக்கிறத கேட்டு நடந்தோம் அப்படின்னா, தாவீதை போல தேவனுடைய இதயத்தில் நமக்கும் ஒரு இடம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை ஒவ்வொரு நாளும் செய்யறதுக்கு எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.